ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்னைக்கு வளர்ப்பு வவ்வால் மார்க்கெட்டில் போய் வாங்கி அதை எப்படி கிளீன் பண்ணி எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க செம்பு போகலாம். இந்த மீன் தான் வாங்க போகிறேன். பாருங்க, கட் பண்ணி வாங்கியாச்சு. நல்லா ஸ்லேஸ் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக வருது. இது வந்து விலையும் கம்மி. நான் இந்த மீனில் வந்து கொஞ்சம் வளர்ப்பு மீன்ன்றதுனால அந்த மண் வாடை வரும், அதனால் நிறைய பேர் விருப்பப்பட மாட்டாங்க. இதையும் வந்து நல்ல மனசு பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு. கட் பண்ணிவிட்டு கழுவாத வாஷ் பண்ணாத மீனை ஒரு 2-3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மீன் கம்மி விலை தான், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒரு பொடி உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஹவர் அப்படியே ஊறணும். நம்ம எல்லாமே போய் ரெடி பண்ணிட்டு வர வரைக்கும் ஒரு அரை ஹவர் கண்டிப்பாக ஊற வைங்க. ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். வாஷ் பண்ணியாச்சு, போய் எல்லாமே கலந்துட்டு பார்க்கலாம். 3 எலுமிச்சை, இது நல்லா சாறு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் மிளகா தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் ஃபிஷ் மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து பார்க்கலாம். அரை மணி நேரம் ஊறிச்சு. அவ்வளோதாங்க, மசாலா கலந்து அரை ஹவர் போட்டு வறுத்தாச்சு. இந்த வளர்ப்பு வவ்வால் மீன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மீன் விலை கம்மி தான். இது நல்ல ஒரு முள் இல்லாமல் ஒரு ஸ்லேஸு. அதே சமயம் இந்த மெத்தடில் இது செய்தால் அந்த ஒரு மண் வாடை வராது. குழந்தைங்களும் நல்லா விரும்பி முள் இல்லாமல் மீன் சாப்பிடுவாங்க. இப்போ பஜாரில் இந்த மீன் கொஞ்சம் நயமாக இருக்குது, நல்லா பெரிய பெரிய ஸ்லேஸும் வருது, அதே சமயம் முள் இல்லாமல் இருக்குது. மீன் வந்து வளர்ப்பு மீன் இருந்ததுனால அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்மெல்லு, இந்த மண் ஸ்மெல் வரும். இந்த மெத்தடில் இதை ரெடி பண்ணி கிளீனிங்லேருந்து இது வறுக்கிற மசாலாவிலேருந்து எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான ஒரு டேஸ்ட்டு. அந்த அந்த வாடை கொஞ்சம் குறையும், அதே சமயம் நல்ல டேஸ்ட்டு. இந்த 3 எலுமிச்சை பழம் எதுக்குன்னா அந்த புளிப்பு தன்மை இருந்தால் தான் இந்த மீன் வந்து அந்த டேஸ்ட்டு தருது. அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது இஞ்சி பூண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், வீட்டு மிளகா தனியா தூள், கொஞ்சம் நம்ம ஃபிஷ் மசாலா, இதெல்லாம் கலந்துட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஃபிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிப்ஸாக இருக்கட்டும் தான் இந்த மாதிரி இந்த மீன் வாங்கின்னு வந்து வாங்குறதுலேருந்து இது வறுக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வரவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், பெல் பட்டன் மறக்காமல் நல்ல உள்ளங்கள் பேகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு மீன் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அருமையாக இருக்குது.